ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்கூடயும் சாப்பிட்லாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா தாளிக்கணுங்க. அது நல்லா கொஞ்சம் வெடிக்கணும். அது வெடித்ததும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. தக்காளி வேகிறதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. தக்காளி நல்லா மசியணும், அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தால் தான் மசியும். இப்போ வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் பார்த்திங்களா, தக்காளியில் இருக்கிற தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த பச்சை வாடை, மசாலா வாடை கொஞ்சம் இருந்தது. அது போகிறதுக்கு கொஞ்சோண்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அது தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது கெட்டியாகிட்டே இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இங்கே பார்த்தீங்களா, தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிதமான அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு மிதமான சூட்லேயே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது தக்காளி தொக்கு ரெடியானதும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி நான் போடுறேன். இது போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் போடுறேங்க. பார்த்தீங்களா, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். 2 நாள் சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் ஆனாலும் இது கெடாது. அடுத்தது நான் சப்பாத்தி போடுறேங்க. நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தேய்ச்சி வச்சுருந்தேன், அதான் சப்பாத்தி போடுறேன். பார்த்திங்களா, சப்பாத்தியும் சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சப்பாத்தி ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் டக்குன்னு வேலையாயிடுச்சுங்க. பார்த்திங்களா, சப்பாத்தி லேயராக வந்திருக்கு, அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இந்த சப்பாத்தி கூட இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது சேலத்து ஸ்டைல் முறையில் நான் பண்ண தக்காளி தொக்கு. இது செம்மையாக இருக்கும் பாருங்கள். தக்காளி தொக்கு நிறையா முறையில் பண்ணலாம், ஆனால் நாங்கள் வந்து இப்படி பண்ணுவோம். பார்த்திங்களா, சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஆல்.